வாசிக்கணும். ஆனா நம்ம எப்பொழுதுமே நம்ம நன்றி இல்லாதவா இருந்து விடக்கூடாது. அதனால நீங்க தப்பா நிரப்புறீங்க, என்ன நிரப்புறீங்க, வீட்டை நிரப்புறீங்க, நமக்கு நன்றியப்பான்னு சொல்லி நன்றியுள்ள இருதயம் நமக்கு காணப்படும். அக்கிரமத்துக்கு வந்திருக்கு அவங்களுக்கு தெரியாது, அக்கிரமம் தெரியாது. நான் கஷ்டப்பட்டேன், நான் உழைச்சேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் நிரப்புனேன் அப்படின்னா பேசுவாங்க. இன்னும் அவங்களால கிடையாது. இன்னும் தேவன் கொடுக்கலன்னா ஒரு திம்மி கூட சம்பாதிக்க முடியும். அல்லேலூயா. சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவரை கர்த்தர் தான். நம்ம சம்பாதிக்கிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் கர்த்தர், ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், அறிவை கொடுக்கிறவர் கர்த்தர், திறமைகளை கொடுக்கிறவர் கர்த்தர். பாருங்க, நிரப்புகிறார் பாருங்க. பாத்திரம் அல்ல, மீன்களால நிரப்புகிறார், காடைகளால நிரப்பினார், திராட்சை ரசத்தினால நிரப்பினார், தண்ணீரினால நிரப்பினார், பசுத்த எண்ணெயினாலே, பசுத்த ஆவினாலே. சோதரம் பாருங்க, பேதுரு ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட அகப்படாத ஒரு நிலைமையிலே சோதரம் ஆழத்திலே மீன்பிடிக்கக்கூடிய வலைகளை போடுங்கள் சொல்லப்படுது. போட்டா வலைகள் கிடைத்ததாக மீன்கள் பிடித்தார். அவருடைய படகும் நிரம்பியது, நம்ம கூட்டாளியுடைய படகும் யோசிக்கலாம். ஒரு மீன் கூட பார்க்க அகப்படாத ஒன்று உன்னோட கிடைக்கல ஆண்டவரே, வாழ்க்கை கூட அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை கூட ஒன்று கூட கிடைக்கல. பயப்படாதீங்க, வேதனுடைய அந்த சம்பவத்தை சிந்திட்டு பாருங்க. கொஞ்ச நேரம் ஒன்று கூட இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்படுத்தி போகும் பொழுது அவன் படகும் நிரம்பிய இழுக்கத்தில் வலைகள் கிழிந்த ஆசீர்வாதம். உன் கூட்டாளின்ற படங்களை சிமிழ்கிறாளே. ஒரு சமயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறைச்சி சாப்பிடணும் ஆசை. மண்ணை சாப்பிட்டு சாப்பிட்டு எங்களுக்கு போர் அடிக்குது, மண்ணா வேண்டாம், என்ன வேணும், இறைச்சி வேணும், இல்லைன்னா நாங்கள் செத்து போறோம். அந்த அளவுக்கு போயிட்டாங்க. இறைச்சி கொடும். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒரு மாதம் நான் ஒன்று செய்ய போறேன். காலையில மெனு அதுதான், காடை தான். மத்தியானம் மெனு அதுதான், இரவு மெனு என்னதுதான், காடை காடை காடை. ஒரு மாதம் என்ன செய்ய போறேன். கத்திரத்திலிருந்து ஒரு புறப்பட்ட ஒரு காற்று, ஆமே, கத்திரத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று ஆடைகளை கொண்டு வந்து குவித்து இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம், இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம். அது மாத்திரமில்லை, 2 முழ உயரத்துக்கு ஆடை விழுந்து கிடைச்சு. ஆமே, கத்த நிரப்பினான். ஆமே. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுத்து கேட்கக்கூடாது. ஆமே. விசுவாசத்தோடு தாழ்மையா கேட்கணும்.